அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது அடிப்படை நம்பிக்கைகள், ஈமான் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி. தொடர் காணொலியில் இது பாகம் 13. இதில் அல்லாஹ் உருவமற்றவனா என்பதை பற்றிய ஒரு தெளிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை போல எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். திருக்குர்ஆனின் பல வசனங்கள் அல்லாஹ்வின் பண்புகளை பற்றியும் இறைவனின் இலக்கணங்கள் பற்றியும் பேசுகின்றது. அல்லாஹ் உருவமற்றவன் என்பதுதான் இஸ்லாத்தின் கடவுள் கொள்கை என்று முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்புகிறார்கள். ஏன், முஸ்லீம்களில் கூட பலரும் அப்படித்தான் நம்புகிறார்கள். ஏன், அடிப்படையே ஆட்டம் கண்டு நிற்கிது. ஏன்னா எதைத்தான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அது மாதிரி தான் இதுவும். இறைவனை யாரும் பார்க்காததால் அவனை உருவமாக ஆக்கி முஸ்லீம்கள் வழிபடுவதில்லை என்ற கருத்தில் இப்படி கூறினால் அதில் தவறில்லை. ஆனால் இறைவன் என்றால் ஒன்றுமே இல்லாத சூனியம் என்ற கருத்தில் இப்படி கூறுவார்களே, ஆனால் அது முற்றிலும் தவறான கூற்று. திருக்குர்ஆனில் எந்த வசனத்திலும் இறைவன் உருவம் அற்றவன் என்று சொல்லப்படவே இல்லை. அதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். முஸ்லீம்களும் சரிதான், முஸ்லீம் அல்லாதவர்களும் சரிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தமது பொன்மொழிகளில் இறைவன் உருவமற்றவன் என்று ஒருபோதும் கூறியதே இல்லை. எந்த ஒரு ஆதாரம் செய்திகளும் இல்லை. மாறாக இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற கருத்தில் ஏராளமான திருமறை வசனங்கள் குர்ஆனில் மற்றும் நபிமொழிகளிலும் இடம்பெற்று இருக்கிறது. இறைவனுக்கு உருவமில்லை என்ற இஸ்லாத்துக்கு எதிரான கருத்து இஸ்லாத்தின் பெயரால் மக்களிடம் புகுந்து விட்டதால் மக்களிடம் இறைவனை பற்றிய அச்சம் உரிய அளவுக்கு இல்லாமல் போய்விட்டது. அதான் அதற்குரிய காரணம். அல்லாஹ் என்பவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்று சொல்வதால் ஒன்றுமில்லாத சூனியத்துக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்கள் மனதில் அவர்களையும் அறியாமல் வேரூன்றி விட்டது. இறைவன் தனக்கே உரிய உருவத்தில் இருக்கிறான் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்த மார்க்கம். ஆனால் அந்த உருவம் எத்தகையது என்று நாம் சொல்ல முடியாது. மறுமையில் அவனை நாம் காணும்போது தான் அவனது உருவம் நம் கண்களுக்கு தென்படும். இப்படிதான் அல்லாஹுவை பற்றி முஸ்லிம்களாகிய நாம் நம்ப வேண்டும். இதற்கு சான்றாக நீங்கள் திருமறை குர்ஆனில் நிறைய சான்றுகள் இருக்கு. மறுமையில் நாம் அல்லாஹ்வை பார்ப்போம் என்று திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் இருக்கு. 2:46, 2:223, 2:249, 3:77, 6:31, 6:154, 10:7, 10:11, 10:15, 10:45, 11:29, 13:2, 18:105, 18:110, 29:5, 29:23, 30:8, 32:10, 33:44, 41:54, 75:23 ஆகிய வசனங்களில் இறைவன் அல்லாஹுவை நாம் மறுமையில் பார்ப்போம் என்று தெள்ள தெளிவாக நமக்கு சொல்கிறது. மறுமையில் இறைவனை காண முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாக நிறைய நபிமொழிகளில் சொல்லியிருக்காங்க. புகாரில் மட்டுமே ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அதாவது புகாரில் 554, 573, 806, 4581, 4851, 6574, 7434, 7435, 7436, 7438, 7440 ஆகிய ஹதீஸ்களில் புகாரில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மறுமையில் இறைவனை காண முடியும் என்பது இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதற்கான சான்றாகவும் உள்ளது.
உருவம் என்று ஒன்று இருந்தால்தான் கண்களால் அதை நாம் பார்க்க முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட உருவம் இறைவனுக்கு இருக்கு. இறைவன் அர்ஸ் எனும் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறான் என்று 7வது அத்தியாயம் 54, 10:3, 13:2, 20:5, 25:59, 32:4, 57:4 ஆகிய வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அர்ஸ் எனும் சிம்மாசனத்துக்கு சொந்தக்காரன் என்று 9வது அத்தியாயம் 129, 11:7, 17:42, 21:22, 23:86, 23:116, 27:26, 40:15, 43:82, 81:20, 85:15 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் அர்ஸ் எனும் சிம்மாசனத்துக்கு சொந்தக்காரன் என்று கூறுகிறான். சிம்மாசனத்தில் வீற்றிருப்பது என்பதும் இறைவனுக்கு உருவம் உள்ளது என்பதற்கான ஒரு முக்கியமான சான்றாக உள்ளது. உருவமே இல்லாவிட்டால் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பேச்சுக்கே இடம் இருக்காது இல்லையா? எப்படி உட்கார்ந்துருப்பான்? உருவம் இருந்தால் தானே உட்காரத்துக்கு சிம்மாசனம் தேவை. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். சிம்மாசனம் என்றால் அது அவனது அதிகாரத்தை குறிக்கும் சொல்லாகும். அதற்கு நேரடி பொருள் கொள்ளக்கூடாது என்று சில மகா அறிவாளிகள் கூறுகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் 39வது அத்தியாயம் 75வது வசனத்தில், 40வது அத்தியாயம் 7வது வசனத்தில், 69வது அத்தியாயம் 17வது வசனங்களில் அரிசை சுமக்கும் வானவர்கள் உள்ளார்கள் என்றும் அரிசை சுற்றியுள்ள வானவர்கள் இறைவனை போற்றி புகழ்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதை கவனத்தில் கொள்ளணும். வானவர்களால் சுமக்கப்படும் பொருளாகவே அரிசி உள்ளது என்பதையும், அதிகாரத்தை குறிக்க அரிசி எனும் சொல் இந்த வசனங்களில் பயன்படுத்தப்படவில்லை என்பதையும் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். மறுமையில் மக்களை விசாரிக்க வானவர்கள் புடைசூழ அல்லாஹ் இறைவன் வருவான் என்று 89வது அத்தியாயம் 22வது வசனம் கூறுகிறது. மறுமையில் இறைவனின் காலில் முஸ்லிம்கள் விழுந்து பணிவார்கள் என்று 68வது அத்தியாயம் 42வது வசனமும், புகாரில 4919வது ஹதீஸும் தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகிறது. நரகவாசிகள் நரகத்தில் போடப்படுவார்கள். நரகம் இன்னும் அதிகம் இருக்கிறதா என்று கேட்கும். இறுதியில் அல்லாஹ் தனது பாதத்தை அதில் வைப்பான். அப்போது அது போதும் போதும் என்று கூறும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில 4848 4849 ஆகிய ஹதீஸுகளில் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுக்கு கால்கள் உள்ளதாக இதிலிருந்து தெரிகிறது இல்லையா? நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கால்கள் இருக்கின்றன. அடுத்து, மறுமையில் தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால் ஒவ்வொருவரும் யாரை வணங்கினீர்களோ அவர்களுடன் செல்லுங்கள் என்று உத்தரவிடப்படும். அவர்களுடன் சென்று நரகத்தில் விழுவார்கள். அல்லாஹ் அல்லாத யாரையெல்லாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் மறுமையில் அல்லாஹ் எடுத்து காட்டி அவர்கள் பின்னால் போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து நரகத்தில் தள்ளுவான். அல்லாஹுவை மட்டும் வணங்கிய மக்கள் மட்டும் தங்கள் வணங்கிய அல்லாஹ்வை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும்போது அவர்களிடம் இறைவன் வருவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில் 7440 860 ஆகிய ஹதீஸ்களில் விளக்கமாக இடம்பெற்று படித்து பாருங்கள் எல்லாத்தையும். மறுமையில் அல்லாஹ் சிலரை தனக்கு நெருக்கமாக அழைத்து ரகசியமாக உரையாடுவான். அவர் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் சுட்டி காட்டி இதை செய்தாயா அதை செய்தியா என்று அல்லாஹ் கேட்கும்போது அவர் ஆம் ஆம் என்பார். இப்படி எல்லா பாவத்தையும் அவர்கள் ஒப்புக்கொண்ட நாம் அனைவருமே நாம் செய்த பாவங்களை ஒட்டுக்கொண்ட பின்பு உலகில் உனது பாவங்களை நான் மறைத்தது போலவே இங்கும் நான் மறைத்து விட்டேன் என்று இறைவன் கூறுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில் 4685வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்பதற்கு இதுவும் மேலதிக சான்றாக ஆதாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உலகம் அழிக்கப்படும் போது வானமும் பூமியும் அல்லாஹ்வின் கைப்பிடிக்குள் அடங்கும் என்று 39வது அத்தியாயம் 67வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் தன் கைப்பிடிக்குள் எப்படி அடக்குவான் என்று சைகை மூலம் விளக்கியுள்ளதாக முஸ்லீமில் 5371 5372 ஆகிய ஹதீஸ்களில் தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். அப்போ தவராத் வேதத்தை தன் கைப்பட எழுதி மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று புகாரில் 6614 ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. கியாம நாளில் பூமி அல்லாவின் கையில் ஒரு ரொட்டியை போல அல்லாவின் கையில் அடங்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ள செய்தி புகாரில் 6520 ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ளது. மூமின்கள் அல்லாவின் வலது புறத்தில் இருப்பார்கள் என்று முஸ்லீமில் 3731 ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் மனிதர் ஆதமை தன் இரு கைகளால் படைத்ததாக 38வது அத்தியாயம் 75வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இதுபோல ஏராளமான சான்றுகள் இறைவனுக்கு 2 கைகள் உள்ளதாக இருக்கின்றன குர்ஆன்லையும் ஹதீஸிலையும். தஜ்ஜால் என்பவன் தன்னை இறைவன் என்று கூறுவான். ஆனால் அவனுடைய ஒரு கண் ஊனமாக இருக்கும். அவன் கூறுவதை நம்பாதீர்கள். உங்களுடைய இறைவனுடைய கண் ஊனமானவன் அல்ல. உங்கள் இறைவன் கண் ஊனமானவன் அல்ல, பொட்டையன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது புகாரில் 3057, 3337, 3440, 4403, 6173, 7127, 7131, 7407 ஆகிய ஹதீஸ்களில் இவைகளை நீங்கள் பார்க்கலாம். இறைவனுக்கு கண்கள் உள்ளன என்பதை இந்த ஆதாரங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் அல்லாஹ் மறுமையில் சிரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரில் 7437, 3798, 6573 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபியிடம் உரையாடியதாக 2வது அத்தியாயம் 253, 4வது அத்தியாயம் 164, 7வது அத்தியாயம் 143, 7வது அத்தியாயம் 144 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு வாய் உள்ளது என்பதற்கு இது சான்றாக இருக்கா இல்லையா? அல்லாஹ்விடம் பேசினான்னா பேசுவதற்கு வாய் வேணுமே, நாக்கு வேணுமே, என்ன அது இருக்குங்கிறதுல இது தெளிவாக சொல்லுது. இறைவன் கேட்பான், அதாவது இறைவன் கேட்பான், செவி உரியக்கூடியவன். என்ன அல்லாஹ்வுக்கு வாய், இறைவன் கேட்பான், கேட்பவன், பார்ப்பவன் என்று ஏராளமான வசனங்களும் கூறுகின்றன. இறைவனால் பார்ப்பான்னா கண் இருக்குன்னு அர்த்தம், கேட்பான்னா காதுகள் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்படி தெளிவாக ஏராளமான வசனங்கள் திருமறையில் இருக்கு. இவைகள் அனைத்தும் இறைவனுக்கு செவியும் கண்களும் உள்ளன என்பதற்கான சான்றுகளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதுபோல் எண்ணற்ற சான்றுகள் இருந்தும் சிலர் இதற்கு வேறு விளக்கம் கொடுத்து அதை மடைமாற்றுவாங்க, நுனிப்புள்ள மொய்ஞ்சிட்டு. சரியா? நம்மள ஏராளமான மார்க்க அறிஞர்கள் கடிச்சு குடித்தவங்க இருக்காங்கல்ல, அவர்களுடைய வேலை என்னென்னா சொல்லக்கூடியது தெளிவாக இருக்குது, அதை ஒழுங்காக தமிழில் படித்தாலே போதும், அரபில் நாங்கள் படித்து கழிச்சுவிட்டோம்னு சொல்லக்கூடியவர்கள் அதுக்கு வேறு வேறு வியாக்கியானமும் விளக்கங்களையும் கொடுத்து அப்படியே மாற்றி விடுவார்கள். இவர் எனது வலது கை என்றால் இந்த இடத்தில் வலது கை போல் முக்கியமானவர் என்று தான் பொருள். ஒருத்தரை நம்ம காட்டி இவர் என்னுடைய வலது கை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனது வலது கை எப்படி நமக்கு உபயோகமாக உதவிகரமாக இருக்குதோ அதுபோல் இவர் இருக்கிறார் என்று அர்த்தம் இல்லையா? இவர் எனக்கு கண்ணானவர் என்றால் கண் போன்றவர் என்று தான் பொருள், அதானே? அதுபோல்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விஷயத்தில் சொல்லப்பட்டுள்ள பண்புகளை குறித்தும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனிதர்கள் பேசக்கூடிய பாஷையில் தான் அல்லாஹ் திருமறை குரானை வழங்கினான். சரியா? மனிதர்களுக்கு விளங்காத பாஷையில் அல்லாஹ் திருமறை குரானை வழங்கலை. நீங்கள் விளங்கி கொள்வதற்காக மிக எளிமையாக நம்ம தந்திருக்கிறோம். உங்களில் விளங்கி கொள்ளக்கூடியவர்கள் இல்லையா? சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லையா? உங்கள் உள்ளங்களில் பூட்டா போட்டிருக்கு என்றெல்லாம் எல்லாம் கேட்குறானே, அதோடைய அர்த்தம் என்ன? மிக எளிமையான முறையில் மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். என்னை போல வேறு யாரும் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது உங்களுக்கு என்று அல்லாஹ் அதுக்கு சொந்தம் கொண்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
தெளிவாக நமக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருக்கும் போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க? வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போவாங்க நம்மளை. சரி, அதை வைங்க. இவர் எனக்கு கண்ணானவர் என்றால் கண் போன்றவர் என்று தான் பொருள். அதுபோல்தான் அல்லாஹ் விஷயத்தில் சொல்லப்பட்டுள்ள பண்புகள் குறித்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது இவர்களின் அறியாமையை காட்டுகிறது. பொதுவாக எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதற்கு நேரடியான பொருள் தான் கொடுக்க வேண்டும். மாற்றி கூட்டி குறைச்சி தலையை சுற்றி என்ன எளிமையான முறையில் எல்லாம் இப்படி மூக்க தொடுறதுக்கு லேசாக்கி வச்சுருக்கான். ஆனால் அதிகமான மக்கள் என்ன பண்ணுவாங்க, குறிப்பாக அந்த அரபு மொழி பேசக்கூடியவர்கள், அவர்களுக்கு இப்படி தொடுவதற்கு பிடிக்காது இல்லையா? இப்படி வந்து தான் தொட பிடிக்குவாங்க. அதனால் நேரடியான பொருள் கொடுக்க முடியாத போது தான் மாற்று பொருள் கொடுக்க வேண்டும். அது அந்தந்த சம்பவத்தை பொறுத்து அமைய வேண்டும். உதாரணமாக மேற்கண்ட உதாரணங்களில் ஒருவன் இன்னொருவனுக்கு கையாகவும் கண்ணாகவும் இருக்க முடியாது என்பதால் அங்கே வேறு பொருள் கொடுக்கிறோம். சரியா? ஆனால் அவன் கையால் சாப்பிட்டான், அவன் கை உடைந்து கண் சிகிச்சை செய்தான், கண் விழித்தான் என்பன போன்ற ஆயிரக்கணக்கான சொற்களை நேரடி பொருளில் தான் புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அதுபோல தான் அல்லாஹுவை பற்றி பேசும்போது எந்த இடங்களில் நேரடி பொருள் கொள்ள முடியாதோ அந்த இடங்களில் மட்டுமே மாற்று பொருள் கொடுக்க முன் வர வேண்டும். இவை மிகவும் குறைவாக உள்ள செய்திகள் தான். சரியா? அது போன்ற இடங்களில் 61 குறிப்பில் தெளிவுபட இருக்கின்றன. நேரடி பொருள் கொள்ள முடியாத அந்த இடங்கள் தவிர ஒரு 61 இடம் இருக்குது. அந்த இடங்கள் தவிர மற்ற இடங்களில் நேரடி பொருளில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்பவர்கள் வைக்கும் ஒரே சான்று அல்லாஹுவை போல் எதுவும் இல்லை என்ற கருத்தில் அமைந்த வசனங்கள் தான். அல்லாஹ்வின் போல எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. இது முழு பூசணிக்காய சோற்றில் மறைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு வேலை தான். சரியா? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று சொன்னால் அவனை போல் எதுவும் இல்லை என்ற வசனங்களுக்கு அது முரணாகிவிடும். அதனால் நாங்கள் மார்க்கத்தை அப்படியே குரானை பொத்தி பாதுகாக்கிறோம், அதனால தான் அப்படி சொல்கிறோம். அப்படியே வேலியாக வந்து இவர்கள் பாதுகாக்கிறார், முரணாக போயிடுமா? பார்த்துக்கங்க. இது அவர்களுடைய வாதம். இந்த வாதம் அறிவுடைய மக்களால் அடியோடு நிராகரிக்க வேண்டிய வாதமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் படைப்புகளில் உருவம் உள்ளவையும் இருக்கின்றன, உருவம் இல்லாதவையும் இருக்கின்றது. காற்று உருவம் இருக்கா? வெளிச்சம் உருவம் இருக்கா? மின்சக்தி, வெப்பம், குளிர் போன்றவை உருவமற்றவையாக இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு உருவம் உள்ளது என்று சொன்னால் அது அதாவது படைப்பினங்களுக்கு ஒப்பாகிவிடும் என்ற வாதப்படி பார்த்தால் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்றும் சொல்லக்கூடாது. எப்படி? அப்படி சொன்னால் உருவமற்றவைகளுக்கு அல்லாஹ்வை ஒப்பியதாக ஆகுமா ஆகாதா? இதை அவர்கள் சிந்திப்பதில்லை. இதிலிருந்தே இவர்களின் வாதம் எந்த அளவுக்கு அபத்தமானது என்பதை சிந்திக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுக்கு உருவம் உள்ளது, ஆனால் அது படைப்பினங்களை போன்றது அல்ல என்று சொன்னால் ஒரு குழப்பமும் இல்லாமல் எல்லாம் தெளிவாகிவிடும். நாம் அப்படித்தான் சொல்கிறோம், ஒருவரும் அப்படித்தான் சொல்ல வேண்டும், அப்படித்தான் நம்ப வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 42வது வசனத்தில் 42வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அவனை போல் எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் ஒருவன் என முகமதே கூறுவீராக. அல்லாஹ் தேவைகளற்றவன். அந்த அல்லாஹ் தேவைகளற்றவன். யாரையும் அவன் பெறவில்லை, யாருக்கும் அவன் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. 112வது அத்தியாயம் 1லேருந்து 4 வரை உள்ள வசனங்கள். இந்த 4 வசனங்களை கவனத்தில் கொண்டு அல்லாஹுவை போல் எதுவும் இல்லை என்று உறுதியாக நம்பிக்கை கொண்டு யாருக்கும் ஒப்பாகாத தனக்கே உரிய உருவத்துடன் அவன் இருக்கிறான் என்று நம்புவதுதான் சரியான, தெளிவான, உண்மையான நம்பிக்கை. திருக்குர்ஆன் மற்றும் நபிமொழிகளில் இருந்து கிடைக்கும் விளக்கம் இதுதான். இதை தவிர இறைவனை பற்றி இதுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் அதை ஒரு பக்கம்
ஓரம் கட்டிவிட்டு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு கற்றுத்தந்த அந்த அடிப்படையில் நாம் விளங்கி செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்காக அல்லாவிடத்தில் தினமும் நம்ம துவா செய்வோம். மார்க்க அறிவை எங்களுக்கு அதிகப்படுத்தி தெளிவாக அவனுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவையும் ஆற்றலை எங்களுக்கு வழங்க என்று துவா செய்வோம். அவன் கையில் இருக்கு, அவன் தெளிவை கொடுப்பான், மார்க்க ஞானத்தை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். ஒரு காலமும் இந்த வழிகேட்டர்களின் பேச்சை கேட்டு வழி தவறக்கூடாது என்பதில் மிக கவனமாக நம்ம இருக்க வேண்டும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.